What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். மறுபடியும் நடுவில் ஒரு நாள் பிரேக்கு. எதுக்காகனா லைக் அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்க்காக கண்டினியூஸாக வீடியோ போட்டோன்னா அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் போயிடும்ல, அதுக்காக முட்டு கூட வாய் உடனே உட்காந்துட்டு அப்படியே அப்படி இல்லை. ஒரு நல்ல வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு, அதை கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம். இப்போ பரிதாபங்கள்லேருந்து ஒரு சூப்பரான வீடியோ. பரிதாபங்களா? என்ன மாமனார் 2026 பாவங்கள் பார்ப்போம். முன்னாடியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாமனார் பாவங்கள், மாமியார் பாவங்கள் எல்லாமே வந்திருக்கு. நாத்தனாரு அது 2026ல புதுசா என்ன பண்ணிருக்காங்க பார்ப்போம். ஓகேவா? பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். என்ன மாமா? கண்டிப்பா சிங்க் ஆகும் ஏதாவது. மணி என்ன இல்ல மாமா, பாத்துக்க. நான் என்ன நீங்க பாத்து நான் ஒன்னும் சொல்லல. என்ன பேசினா சண்டையாவ வேணாம். இல்ல மாமா, சாப்பாடுக்கா? மாமா சாப்பாடா? மாமா அவர் வந்துருவாரு, நீங்க சாப்பிட்டு படுங்க. என்ன நான் சாப்பிடுறது? சாப்பிட்டு படுங்க, அவர் வந்து சாப்பாடு எனக்கு தெரியுமா. மணி என்ன 9:10 ஆக போகுது. என்ன வேலை சம்பந்தமா? வேலை சம்பந்தமா போயிருக்கானா? லேட்டா வராங்க. சப்போர்ட் வீட்ல சப்போர்ட் பண்றனால தான் அந்த ஆட்டம். இல்ல மாமா, மாமா வேலை வேலை வேலையா போயிருக்காரு. வேலைன்னா என்ன? வேலைங்கிறது காலைல 9 மணிக்கு போவாங்க, 10 மணிக்கு போவாங்க. இல்ல வேற ஏதாவது வேலைன்னா அது வேலை. அது நம்ம 7-7:30 மணிக்கு மேல ஒரு வேலை. இல்ல மாமா, 10 மணி 10:30 வரைக்கும் ஒரு வேலை. அது என்ன வேலை? இல்ல மாமா, என்ன வேலை? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏதோ உங்க பர்த்டேவா, சாப்பாடு வாங்கி சாப்பிடுறா தெரியுது. நீ சரியில்லம்மா. இல்ல மாமா, நீ சரியில்லை. நீ விட்டுட்ட. கண்டிச்சிருந்தீங்கன்னா அப்படி நடந்திருக்குமா? நீங்க சாப்பிட்டு படுங்க மாமா. தெரியுமா இன்னைக்கு வரட்டும் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாருங்க. நாம இருந்தோமா, இதுக்கு மேல நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னால முடிஞ்சா அதை பண்ண முடியும், ஆனா நான் முடியாதுன்னு நிக்கிறேன். நீ இல்ல மாமா, நான் பேசுறேன் மாமா. எங்க இருக்கீங்க? என்னம்மா எங்க இருக்கீங்க நீங்க? இப்ப வரேன். உங்க 2 பேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் படாதப்படுறேன். சரி வைங்க மாமா, சாப்பிடுங்க, சாப்பிட்டு படுங்க. பாப்பா என்ன சமாளிக்கிறதுல நீ இருக்க. இல்ல மாமா, நீங்க என்ன நானே பாக்கலாமா? நானே இன்னைக்கு நான் ஊரதல்ல. இன்னைக்கு நான் என்ன நான் ரெண்டு ஸ்கூல் காலேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படி ஒதுங்கி போக முடியாதனால இன்னைக்கு நான் என்ன பார்க்காம விட மாட்டேன். நான் என்னமா நீ ஏமா வீட்ல விசேஷம் வச்சிருக்கோம். வேணாம் மாமா, சொல்றத கேளுங்க. அவ நினைக்கல வந்தவனே பேச மாட்டாங்க. சாப்பிட்டு படுக்க சொல்லுமா. மாமா இங்க வாங்க. என்ன சாப்பிட்டு போறீங்க? சொல்லுங்க மாமா. சொல்றேன். நீங்க இல்ல என்னன்னு பேசுனீங்களே, அது பிரச்சனை இல்ல. நீயே பேசு. பரவாயில்ல பேசுங்க மாமா. இல்ல வேணா விடு. பேசுங்க மாமா. தூக்கம் வருது. தூக்கம் வருது. தூக்கம் வருது. எக்ஸாக்ட்டா அப்ப நான் தான் இழுச்சவாயா? எக்ஸாக்ட்டா இது நான் சொல்லுவாங்க. இது மாதிரி சொன்னாங்க பண்ணாங்க. நான் பாப்பா வீட்டுக்குள்ள வந்தா எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா. என்னடா என்ன ஜாலியா தானே பேசுறாரு. என்ன உங்களுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுறாரு. சாப்பாடு தோசையா? தோசை தான். தோசையே தின்னுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா? டெய்லியும் தோசையா? ஒரு நாள் மாத்தி கொடுத்தா இட்லி, வேற ஏதாவது பொருள்னா இது மேலே வெங்காய தூய் வெங்காய தோசை ஏமாத்துறீங்க. எல்லாம் என்னம்மா? வேணாமா இப்ப தோசை வேணாமா? தோசை வேற ஏதாவது டிஃபரெண்டா செய்யலாம் தானே. வேற பண்ணி எடுத்துட்டு வரேன், நீங்க தைரியமா இருங்க. வேற ஏதாவது டிஃபரெண்டா சொல்லுங்க. தோசை பரவாயில்ல. கத்திரிக்காய் கொஸ்து. எனக்கு பிடிக்காது. கத்திரிக்காய் பிடிக்காதா? பிடிக்காதுமா எனக்கு. இது கத்திரிக்காய் எனக்கு. இடியாப்பம் இது மாதிரி நல்லா இல்ல. இடியாப்பம் பிடிக்காதா? மாமா பணியாரம் நைட்டு போய் அவனா பணியாரம் திம்மானா. இதெல்லாம் என்னது சொல்றது? பணியாரம் நைட்டு நேர காலம் கிடையாதா? பணியாரத்துக்கு இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறதுமா. இதே சோறு எதை பசஞ்சு கொண்டு வந்திருக்க? எதுவும் பெசரட்ல. பெசரட்டுங்கிறது பயிர் சிறுதானியத்துல செய்யற தோசை மாதிரி. அட தோசை மாதிரி மாமா. எல்லாமே தோசை தானா? வேற ஏதாவது சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு வாங்கம்மா. ராகி முட்டை. என்ன தேவையில்லாம என்னமா வார்த்தை பேச மாட்டீங்க? ராகி முட்டை. முட்டைனா அந்த கறியை போட்டு கலந்து சாப்பிடலாம். களி திங்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு எனக்கு. நல்லது மாமா. சாப்பிட முடியாதா? வேணாமா? பரவாயில்ல, இவ்வளவு செஞ்சு தராங்க. புழு மாதிரி இருக்குமா?
பீஸா ஈஸா வாடகை அடிக்குதுமா அது காஞ்ச ரொட்டி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணா எப்படி சப்பாத்தி சப்பாத்தியா அதை போட்டு மென்னுட்டு சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு என்னடா சப்பாத்தியை வெட்டி போட்டு சில்லி சப்பாத்தி சில்லி சப்பாத்தியா சப்பாத்தியை வெட்டி போட்டு அது தக்காளியை போட்டு வணக்கி கொண்டு வந்திருக்க இது ஒரு மாமா உங்ககிட்ட எல்லாம் கார்டன் ராம்சேவே வந்தாலும் அவன் என்ன சமைச்சு விட்டா உங்களுக்கு பிடிக்காது மாமா அப்படியா என்னத்த சொன்னாலும் அதுல ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டு இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னா எப்படி மாமா சமைக்கிறது சரி தோசை சுடுங்கம்மா தோசை சுடுங்க தோசை கொடுக்கலாம் தோசையை என்னமோ செஞ்சு கொண்டு வந்து இருக்கீங்க அது இது இது அதுன்னு தோசை தானே வேணும் சரி விட்டு தோசை கொடுக்குறேன் பழைய சோறு இருக்கா பழைய சோறு ஆமா மதிய வச்ச சோறு கொஞ்சம் பேலன்ஸ் உள்ளோண்டு இருக்கு சாப்பிடுறேன் நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் எதுக்கு அதை எதுக்கு சாப்பிடுறீங்க வீணா போதும் சாப்பிடுறேன் அது வீணா போனா பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் இல்ல வீணா போதும் உணவு வீணாக்க கூடாதுமா நீங்க வீணா போயிருவீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா சுகர் உணவு வீணாக்க கூடாது சாப்பிடுறேன் இவருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க இவருக்கு வந்து நைட்டு ரைஸ் சாப்பிடணும் அது யாருமே எதுவும் கேள்வி கேட்க கூடாது அப்ப வீட்டுல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரைஸ் சாப்பிடலாம்ல ரைஸ் சாப்பிட்டு சுகரை ஏத்தி ஆஸ்பத்திரி போக வேண்டியது அப்புறம் கொய்யா இலை ஆவரம் பூ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டீ போட்டு குடிச்சு குறைக்க வேண்டியது மறுபடியும் ஏத்த வேண்டியது இறக்க வேண்டியது இப்படியே போய்க்கிட்டு இருக்கு பொழப்பு அப்ப எங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறது சரி பெரிய ரூம் நமக்கு 1.5 டன் ஏசி அப்பா ரூமுக்கு சின்ன ரூம் தானே 1 டன் வாங்கி ஐயோ மாமா ரூமுக்கா ஆமா வேணாங்க நான் சொல்றது கேளுங்க நம்ம ரூமுக்கு 1 டன்னா போட்டுட்டு அவர் ரூமுக்கு 1.5 டன்னா போடுவோம் சொல்றத கேளுங்க உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது நான் என்ன சொல்ல வர என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க என்ன இல்லப்பா ஏசி வாங்க போறோம் எங்க ரூம் பெரிய ரூம்ல நமக்கு 1.5 போட்டு எங்க அக்கா மாதிரி இருக்கல மூஞ்சி. கேட்க மாட்டாங்க உங்க ரூம் பெரிய ரூம் 1 டன் போடுவாங்கற என் ரூம் சின்ன ரூம்ங்கறனால 1 டன் போதுங்கற போது கரெக்ட் தான் அம்மா இதுல என்னமா உனக்கு பிரச்சனை ஆமா அதெல்லாம் வேணாம் ஏங்க நம்ம ரூமுக்கு 1 டன்னா வேணுமா எதுக்குமா இல்ல பெரிய ரூமுக்கு 1 டன் ஓகே சின்ன ரூம்னா 1 டன் போதும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா வேணாங்கற நானே அவன் தான் சொல்லிட்டான் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அவன் சொல்லிட்டான் 1 டன் போதும் பான்ட்டான் அப்புறம் அவன போய் என்ன சரி நீங்களே ஓகேவா மாமா ஓகே எனக்கு சரி அவருக்கு ஓகேனா அப்ப ஓகே சரி கடைக்கு போவோமா கடைக்கு எதுக்கு கடைக்கு போய் நேர்ல பாத்து வேகாத வெயில்ல கடைக்கு போய் வேற வாங்கணுமா இல்லம்மா Flipkartலயே 1000 ஏசி இருக்கு பார்த்து வாங்குறத விட்டு நேர்ல போனோம்னா இப்பதான் பார்த்து வாங்கலாம் எல்லாமே சில்லுன்னு தான் மாமா இருக்கும் ஆன்லைன்ல வாங்குனோம்னா என்ன ரிவ்யூ என்ன ரேட்டிங்னு பார்த்து நமக்கு பிடிச்ச ஏசியா வாங்கலாம்ல வாங்கலாம் இல்ல நேர்ல போனோம்னா ஆஃபர் போட்டு வாங்க சார் பேசுங்க சார் கொஞ்சம் குறைப்பாங்க ரேட்டை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்களா அதுக்காக அட Flipkartலயே அந்த மாதிரி வாங்கலாம் மாமா எப்படிமா Flipkart கூலிங் டே சேல் வருது மாமா அதுல ஏசிய வாங்கலாம் அதுலயும் நல்ல ஆஃபர்ல கிடைக்குது அப்படியா அப்புறம் வாங்குவோமா போயிட்டு அப்ப அங்கே வாங்குவோமா அதுலயே வாங்கிரலாம் மாமா Flipkartலயே Flipkartலயே வாங்கிடலாம் ஓகே தானே ஆர்டர் போட்டுறலாம் போட்டுறலாமா போட்டுருவே மாமா கச்சக்கு கச்சக்கு கச்சக் கச்சக்கு கச்சக் கச்சக்கு ஆர்டர் போட்டுட்டேன் மாமா டெலிவரி ஆயிரும் ஆதுமா சரி மாமா சரிமா சரிங்க கூலிங்கே வரலன்ட்டு திட்ட போறாங்க ஏன் அதான் எங்க கூலிங் வரல என்ன மாமா ஏசியவே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிருக்கீங்க இல்ல புருஷன் எனக்கு சொல்றான் 1 டன் உங்களுக்கு போதும் 1 டன் நாங்க போட்டுக்கிறோம் அப்படிங்கறா நீயும் கேட்டுட்டு சும்மா நிக்கிறா நீ எல்லாம் வந்துட்டு ஆமா என்ன மாமா அது அநியாயமா இருக்கு நீங்க தானே மாமா போட சொன்னீங்க ஏத்து பேசுறியாம்மா எதுக்கு பேசணும் ஏத்து பேசுறியா அந்த மாதிரி பார்த்தேன் ஏத்து பேசுறீங்க மாமா நீங்க கேள்வி கேட்டா அப்ப பதில் சொல்ல வேணாமா இல்ல பேசுற கூட பேசுறிய மாமா நீங்க தானே மாமா மாட்ட சொன்னீங்க அப்புறம் இப்படி மாத்தி பேச மகன் மாதிரி நினைச்சுக்கிட்டு நானு என்னென்ன பாருங்க அப்ப வந்து இப்படிதான் இருக்கு மாதிரி இருக்கு பேச மாட்டியாம்மா அதான் நான் உங்களுக்கு ஈக்குவல் கிடையாது நீ எல்லாம் ஈக்குவலா இதெல்லாம் என்ன இது அநியாயமா இருக்கு பேசினாலும் பிரச்சனை பண்றீங்க பேசலைனாலும் இப்படி சொன்னா நான் என்னதான் பண்றது பேசுறியாமா நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியும் செலவு அதிகமாயிட்டே இருக்குங்க என்னன்னே தெரியலங்க எங்கிட்டு போகுதுன்னே தெரியலங்க நானும் அது எனக்கு புரியல 20000 ரூபாய் சம்பாதிச்சப்ப என்னால 10000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து 50000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆனா 10000 ரூபாய் கூட சேவ் பண்ண முடியும் அப்படி போயிட்டு செலவு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படியே 20 வருஷம் எதை நோக்கி ஓடுறோம்னே தெரியாது என்ன வாடகை வீட்லயே நாசமா போறதா அம்மா ஏதோ இல்லப்பா ரொம்ப கடுப்பா இருக்குப்பா நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேவிங்ஸ் ஒண்ணு பண்ணவே முடியலப்பா அதெல்லாம் பண்ணணும் எப்படி பண்றதுனே பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் எங்கெங்க செலவாகுது என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்து இதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லப்பா அது செலவு அது தெரியும் எனக்கு யாருக்கு அதிகமா மாசம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இல்லப்பா அது எதுக்குப்பா அது வேணும் சொல்லு என்ன செலவு பார்த்தா தானே இதுக்கு வர முடியும் உங்களுக்கு தான் அனுப்புறேன் உங்களுக்கும் அம்மாவுக்கு தான் ஊர்ல தான் அனுப்புறேன் சென்னையில நாங்க 20000 ரூபாய் வாழ்றோம் ஆனா ஊருக்கு 30000 ரூபாய் அனுப்ப வேண்டியதா இருக்கு என்ன எப்படி இது பாத்துக்கலாம் விடுங்க பாத்துக்கலாம் என்ன அவர் கேட்டாரு என்ன செலவுன்னு சொன்னேன் அதுக்கே ஒரு மாதிரி போறாரு கோவப்பட்டாருன்னு நினைக்கிறேன் கோவப்பட்டாரா என்னம்மா வாட்ஸ்அப் பாத்தியாமா பாக்கலையா மாமா வாட்ஸ்அப் பாக்கலையா சரி வாட்ஸ்அப் பாருங்க ஏன்? பாருங்க ஏதாவது ரீல்ஸ் அனுப்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன எங்க அப்பா ஃபுல்லா வாட்ஸ்அப்ல பில் அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க ஆமா மாசம் போட்டு விடுறோம்ல அதுக்கு வின்னர் 500 இது 300 காய்கறி கணக்கு. 250
என்னப்பா என்ன மாமா அது என்ன அதான் கேட்டீங்கல்ல, செலவு குடுக்குற காசுக்கு நான் செலவு பண்ணா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் எழுதி கரெக்டா பில்லு போட்டு வச்சிருக்கேன். நைட் டிக்கெட் போட்டு எனக்கு ஊருக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? ஊர்ல போய் நோட் அப்பலாம் எடுத்து வரேன். அது இல்லாம எழுதி கரெக்டா கணக்கு எது இந்த நோட்டை எடுக்கிறதுக்கு இங்க இருந்து பஸ் பிடிச்சு போக போறீங்களா? போயிட்டு வரேன். நான் வேற கலகமாவல அப்புறம் எனக்கு செலவு ஆகுற. நான் எங்க செலவு நான் அப்படியே பண்றேன். நான் தேவையில்லாத செலவுலாம் பண்றது அப்படி கிடையாதுப்பா. தேவையில்லாம நான் என்ன செலவு பண்ண நான் கரெக்டா என்ன செலவு நீ பார்த்தல, என்ன வாங்கியிருக்கேன் என்ன செஞ்சிருக்கேன் எல்லாம் கரெக்டா இருக்கு பாரு. கணக்குல வருது ஆனா அதிகமா போகுது. தெரியல நீங்க பாத்து இது பண்ணுவோம். நான் ஊருக்கு போய் நோட் எடுத்து வரேன். நான் போயிட்டு இவர் என்ன இவர் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. நம்ம என்ன கேட்டோன்னு ஒரு கோச்சிட்டு போறோம். உண்மையிலே செலவு அதிகமாகுது சொன்னா சரிப்பா. இப்ப நான் என்ன பண்றேன், அம்மா கூட்டிட்டு நான் ஊருக்கு போறேன். செக்யூரிட்டி வேலை இருக்கு. செக்யூரிட்டி வேலையா? செக்யூரிட்டி வேலை நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். எப்படி நான் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சு இந்த வர பையன் அப்பன வரு செக்யூரிட்டிக்கு நைட்டு பூரா உட்கார விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டு வைக்க எல்லாரும். என்ன நான் வேலைக்கு போறேன், நான் இது பண்றேன், நான் உழைச்சு வாழணும். அப்படி கிடையாதுப்பா. வெறுப்பாதீங்கப்பா. போட்டியா இல்லையா? இல்லப்பா டிக்கெட்லாம் போடலப்பா. இல்ல நீங்க பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன். இல்லப்பா விடுங்க, இது விட்டுருங்க. இது செலவு பண்ணலடா. நான் என்னென்ன ஆகுதோ அதுதான் நான் கேக்குறேன் நானு. ஏன்னா நீ சம்பாதிக்கணும். உங்ககிட்ட ஒண்ணு பெத்த மகன் உங்ககிட்ட காசு வாங்கலாம். இது இந்த பொண்ணுகிட்ட வாங்குன்னா அப்புறம் நான் எப்படி என்னப்பா இதுல என்ன இதுவும் அந்த பிள்ளைய உங்களுக்கு மகன் மாதிரி தானே? நீ கொடுத்த நீ உரிமையா கொடுக்கணும். நான் கேட்கறது எனக்கு இதா இருக்கு. நான் வேலைக்கு போய் சரி நான் இனிமே தர்றேன். நான் இனிமே கணக்கு நான் வேணா நான் வேலைக்கு போய் நான் பாத்துக்கிறேன். நான் தெரியும் நான் சேவிங்ஸே பண்ணல. 10,000 பணம் தேவைப்படுது. சரிப்பா நான் என்னங்க உரிமையா கொடுப்பேன்? இல்லங்க நான் என்ன என்னைய விட்டுருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? எங்க போறேன்? எங்க வெளியே போயிட்டு. வெளியே எதுக்கு? வெளியில என்ன விஷயத்துக்கு போறீங்க? ஏம்மா இங்க வாமா. ஏன் அந்த பிள்ளை டீ போட்டு கொடுக்கலையா உங்களுக்கு? கொடுத்தேன். இப்ப கூட டீ கொடுத்தேன். குடுத்தியா? அதான் குடுத்துருக்கல. இப்பதானே குடிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? இன்னைக்கு எப்ப பார்த்தாலுமா டீ? ஒரு நாளைக்கு எத்தனை டீ? வீட்டுக்குள்ள போங்க. போதும் ஒரு டீ போதும். குடுக்காத. அவர் சும்மா சுகர் ஏறி போய் கிடக்கு. எதுக்கு இத்தனை டீ? எதுக்கு அப்ப போனான்னா விடாத. போ சரி போங்க போங்க. என்ன போங்க? சமையல் இல்லையாமா? போமா சமையல் பண்ண போமா. போலன்ட்ட கடைக்கு போறேன் நானு. எங்க மாமா போறீங்க? எங்க போறீங்க? பால் வாங்க போறோமா? பால் தான் காலையில வாங்கிட்டு வந்துட்டீங்களே. காய் வாங்கிட்டு வந்துறேன் நான். காய்கறி காய் வாங்கிட்டு வந்துறேன். சரி. எங்கம்மா எங்க போறீங்க? கீரை வந்திருக்குமா? கீரை ஃப்ரெஷ்ஷா வரும். இப்பதான் வரும் 12 மணிக்கு. கீரையா? சரி. டீ குடிக்கவா? மாமா சொன்னா கேட்கணும்டா. கேட்கலடா. எங்க மாமா? போன் வச்சிருக்கேன். என்னென்ன நடக்குதா இல்லையா ரோட்டு பாரு. எங்க போறீங்க? எங்க போறீங்க? இங்க வாமா. இங்க வா. எங்க போறீங்க? நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டுக்காம இருக்கலாம். காய்கறி நிறைய பாத்துக்கிட்டு இருக்கேன். பால் வாங்க போறேன்னு போறீங்க, கீரை வாங்க போறேன்னு போறீங்க, போன பேசிட்டு ஹலோ ஹவாரின்னு போறீங்க. எங்க டீ குடிச்சு போட்டு கொடுத்தியாமா? கொடுத்துட்டு வந்து 2 வாட்டி போட்டு கொடுத்துரு. மறுமல்ல தான் போட்டு 2 வாட்டி. டீ குடுக்கலன்னு சொன்னா குடிச்சிட்டு வந்துறேன் நான். எங்க போய்? அந்த டீ கடையில கழனி தண்ணி மாதிரி போட்டு குடுக்குறேன். அந்த டீ கடையில போய் உட்கார்ந்து டீ குடிக்கிறல ஒரு சந்தோஷம். போய் அங்க உட்கார்ந்துகிட்டு அவன் எந்த ஊர்ல கடை வச்சிருக்கான், அவன் என்ன ஏது, அவனுக்கு என்ன மாப்பிள கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்ல போடலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நொட்டலாமான்னு இவர் பேசிக்கிட்டு. உங்களுக்கு தெரியுமா முதல்ல அதெல்லாம்? என்ன தெரிஞ்சு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இங்க பாருங்க. இப்பதான் ரியல் எஸ்டேட் இந்த டீ கடை பக்கத்து போய் நாசமா போனீங்க. தேவையில்லாத வேலை உள்ள போங்க. நீங்க முதல்ல டீ மட்டும் ஒரு டீ மட்டும் குடிச்சு சாப்பிட்டு படுங்க. என்ன மதியம் என்ன டீ வேண்டி கிடக்கு? டீ குடிச்சாதான் கொஞ்சம் திருத்த முடியாது. இதெல்லாம் வந்து படுக்க போட்டு இந்த வென்ஃபிளான் இன்ஜெக்ஷன் போட்டு குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி டீ ஏத்துனா கூட பத்தாது. குடிப்பா பண்ணு. டீ குடிச்சறமா கர்மம். இது ஒரு பொளப்பு. என்னம்மா நம்ம வந்து டயட் இருந்தா தான் வேலைக்கு குறைச்சே ஆகும். டயட் நம்ம இருந்துருவோமா? இன்னையில இருந்து கண்டிஷனா இருப்போம். நான் சரி ஓகே டயட் இருந்துட்டு நம்ம பண்ணுவோம். என்னமா டயட் இல்லப்பா, டயட் இருக்க போறோம்மா. டயட் 2 பேருமா? தெரியாம கேக்குறேன். உங்க அப்பா எதுக்கு சிரிச்சிட்டு போறாரு சொல்லுங்க. அவர் சும்மா சிரிச்சிட்டு போறாரு. எதுக்கு சிரிச்சிட்டு போறதுக்கு என்ன ஒரு குழப்பம் இதா இருக்கு? டயட் இருக்குன்னு சொன்னா உன் நக்கலா இருக்க சிரிப்பா இருக்கா எனக்கு. இங்க பாரு இப்ப நான் கேட்டேன்னா இங்க பாரு இப்ப நான் கேட்டேன்னா சிரிக்க கூட கூடாதான்னு கேட்பாரு. இங்க பாரு சொல்றத கேளு. மாமனார் பாங்க வீடியோ தேவையில்லாத வேலை பாத்துக்கிறீங்க. நீ இல்ல நீங்க ஏதோ பண்ணுங்க. நீங்க வந்து இப்படியே இருங்க, சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க பிடிச்சது சாப்பிடுங்க. அப்புறம் என்கிட்ட வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க ஏதோ பண்ணுங்க, என்னட்டு வராதீங்க. அவர் ஏதோ பண்றாரு, அதை எதுக்கு நீ என்கிட்ட வந்து கட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மாத்தாத. ஏற்கனவே சும்மாவே பார்க்க முடியாது மூஞ்சி. தாடி எல்லாம் வச்சு வர ஒரு மாதிரி கெட்டப் போட்டே கொடூரமா இருக்கு. மூஞ்சி வைக்காத. என்ன மேட்டர், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னப்பா
சிரிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு போறாரு. அவரை நீ ஏன் கவனிக்கிற? அவர் சிரிச்சா சிரிச்சு போறாரு. உனக்கு என்ன? நக்கல் பண்றாருங்க. நான் வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நக்கல் பண்ணிக்கிட்டே நான் கேட்டா கேங் வார் ஆயிருமா? இது உங்க 2 பேருக்குள்ள உள்ளது குமாரு. நாங்க வந்தா கேங் வார் ஆயிரும். சொல்றத கேளு. சிரிச்சு வேறுங்களா? இருங்க மாமா. என்னமா? நீங்க அந்த ரியல் எஸ்டேட்ல பணம் கொடுத்துட்டு அதை வந்து புக்கிங் பண்றேன் நான் சொல்ல கேட்காம அவர் வேணான்னு கேட்காம 50,000 ரூபாய் கட்டினீங்கல்ல, அந்த 50,000 ரூபாய் கட்டின அமௌண்ட்டை நீங்க வந்து வாங்கிட்டீங்களா? 50,000 ரூபாய் கொடுக்குறேன் நீங்களே. 50,000 பின்ன வாரணமாயிரமா வந்து கேளுங்க, கேட்காதீங்க. இல்லப்பா, அது அந்த விஆர்எஸ் காசு பென்ஷன் வந்தது. பென்ஷன் காசு கொண்டு போய் போட்டியால? சும்மா அது போடுவோமே. தேவையில்லாத வேலை. ரிட்டையர் ஆனார்னா வீட்டுல உட்கார சொல்லுங்க. மாமா ஏன் சத்தம் போடுறீங்க? மாமா சத்தாதீங்க. மாமா உங்க டீ எடுத்து தெரியாத அவர் பண்றதெல்லாம். ரிட்டையர் ஆனீங்கன்னா வீட்டுல உட்காருங்க. எதுக்கு எடுத்து போய் காசு போட்டுக்கிறீங்க? என்னடா அது போட்ட? நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணி கிழிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இருக்கிற சொத்தை பூரா இழந்ததுதான் மிச்சம். டீ கடை எழுதி போட்டுருங்க. ரியல் எஸ்டேட் பேசாது. நீங்க நெத்தில எழுதி போடுங்க. குடுத்துறேன்னு சொல்லிட்டான்டா. கொடுத்துறேன்னு சொல்லிடலாம். அது ஒரு வருஷம் ஆச்சு சொல்லி. ஒரு வருஷமா? ஒரு வருஷம் டீ எடுத்துக்கோங்க. டீ வேணாமா? நீ போ. ஏமாத்திட்டாங்க. இல்லடா நாட்டாலே விளையாடுறதுக்கு தான் தோணும். இல்ல இவனே தேவையில்லாத வேலை பாத்துக்கிறீங்க. பேசாதீங்க மாமா. நீங்க போங்க. நம்ம குடுக்குறேன்னு அவர் பரவாயில்ல. நீங்க தெரியுது அவர் சொன்னாரு. தேவையில்லாம சத்தம் போட்டவங்கள போங்க போங்க போங்க. நக்கல் சிரிப்பு நக்கல் சிரிப்பு வருமா? வராது. ஒரு போட்டோ தான் ஒரு இது வருது. என்ன தேவையில்லாம சுரண்டிங்கன்னா நான் நுரண்டி பாத்துருவேன். சம்மர்ல உங்களுக்கு வாங்குங்க. ஏசி ரொம்ப நல்ல ஆஃபரு, நல்ல கம்மியான பிரைஸ்ல கிடைக்குமா? வெறும் கொண்டு 1.5 டன்னு, எனக்கு 1 டன்னு. மாமா சும்மா பேசிக்கிட்டு இருந்தம்மா. போ ஆடு செமையா காமெடியோட சேர்த்து உள்ளாரு பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது இல்ல எனக்கு இப்படி தெரியல. இது நோட்டு இல்ல, எல்லார் வீட்லயும் நடக்கிறத பத்தி பேசும்போது நடக்கிறதுதான். மேக்ஸிமம் ஊர் சைடு நடக்கும்ல. டீ கடைக்கு போறது, திருத்தரமா போய் டீ குடிக்கிறது. அது ஓகே. ஃபர்ஸ்ட் இது என்ன இருந்துச்சு, அதான் நான் சொன்னேனே அப்படியே இருந்துச்சு அப்படின்னு. தெரியல ரியலா இதே காமெடியா அதுதான் வந்துச்சு. லேட்டா வரதுக்கு அதுதான் சொன்னேன். அது நான் வந்து அது வந்து என்னன்னா, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஊர் சுத்துவோம். அதனால எனக்கு தெரியல. லேட்டா வர இதே மாதிரி தான். ஏதோ லேட்டா வருது, ஏதோ சொன்ன பச்சு கேட்காம வந்து அம்மா கிட்ட திட்டுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, எங்களை திட்ட மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு பாப்பட்ட ஜீவன் இருக்கு. அத்தை நான் லேட் ஆயிடுச்சாலும் சரி, இவர் பண்ணாலும் சரி, யாரு இது பண்ணாலும் எங்க அத்தைக்கு தான் போகும் டோஸ். சொல்ல மாட்டாங்க. 2 கேள்வி கேட்டுட்டு என்னடாச்சு ஏதாச்சு அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி அவங்க திட்டவே இல்லையா? நல்லா பாவம். நீங்க இப்படி நம்மள்ட்ட வந்து வெறும் அட்வைஸ் மாதிரி சொல்லி போயிடுறாங்க. ஏமா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு. ஆனா உளுற டோஸ் எல்லாம் அத்தைக்கு சொல்லுவோம். அவங்க அப்புறமா வந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க, அவர் என்ன வந்து கேக்குறாருன்னு. அது மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்க வீட்லயும் நடந்துருச்சுன்னா, இனிமே எந்த காமெடி நடந்துச்சு இல்ல இது மாதிரி உங்க வீட்டுல வித்தியாசமா நடந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வேற ஒரு வீடியோல இன்னும் சந்திப்போம். பாய்.